அத்தை, உங்களுக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்கா அத்தை? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அஞ்சலி. அதுவும் உன் கையால் கொடுத்த பார்த்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்கு என் பிள்ளைங்க கூட இந்த மாதிரி வாங்கி கொடுத்ததே இல்லை அஞ்சலி. என் வீட்டுக்கு வந்த மருமகனி நீ காமிக்கிற பாசம் கூட எனக்கு எங்கள் வீட்டில் யாருமே காமிக்கலாமா. இனிமே நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை. உங்கள் பொண்ணா, உங்கள் மருமகளா, உங்கள் புள்ளிக்கு ஒரு நல்ல மனைவியாக நான் இருப்பேன் அத்தை. இப்போ பாருங்க அத்தை, உங்களுக்கு இந்த நெக்லஸ் நெட்டில் உங்களுக்கு எப்போ எது வேணும்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க அத்தை. நான் உங்களுக்கு டான்னுட்டு நீங்கள் கேட்ட உடனே எல்லாமே பண்ணித்தரேன், சரிங்களா? நீங்கள் இனிமேல் கவலைப்படவை ஃபுல் ரெஸ்ட் எடுங்க அத்தை. உங்களை நான் பார்த்துக்கிறேன், சரிங்களா? இதோ பாரு புள்ளத்தாச்சி பொம்பளை என்ன பார்த்துக்கிறதா. இங்கே பாரு அஞ்சலி, இப்போ நீ முழுகாமகிற உன்னைத்தான் நான் பார்த்துக்க போகிறேன். நீ சைலண்ட்டாக கம்முன்னு உக்காரணும், சரியா? ஏன் பேச்சு தான் நீ கேட்கணும். நான் செஞ்சு நீ என்ன கேட்குற நான் சாப்பாடு செஞ்சு தரேன். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். நீ அதுக்கப்புறம் என் பேருன்னு நல்லபடியாக எனக்கு பேத்து கொடுக்கணும். இதுதான் உனக்கு கொடுக்குற நான் வேலை, சரியா? சரிங்க அத்தை. சரி அஞ்சலி, சரி வா நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம். எல்லோரும் கிளம்பிட்டாங்கல்ல, நம்மளும் வீட்டுக்கு கிளம்பணும்ல. அம்மா அம்மா அத்தை, எனக்கும் டயர்டாக இருக்கத்த. வாமா புள்ளத்தாச்சி பொண்ணு, 2 உசுறு சாப்பிடணும். சாப்பிட்லன்னா என்னத்துக்கு ஆகுறது உடம்பு. வா, என் பேரப்பிள்ளைக்கு பசி எடுத்துகிட்டு இருக்கோம்ல. ஆமாத்த, ஆமாம் ஆமாம், உங்கள் பேரப்பிள்ளை ரொம்ப பசிக்குது பாட்டின்றான். சரி சரி வா அஞ்சலி சாப்பிடலாம். நடுங்கத்த. நீ எதுக்குடி மூஞ்சி இப்படி வச்சுன்னுக்கிற? அம்மா, இந்த கருமத்தை என்னால் பார்க்க முடியலம்மா. இந்த பாசன மலர் மாமியாரும் மருமகளும் கொஞ்சிக்கிறது எனக்கு அப்படியே வயிற்றுல சீமனை ஊற்றி பொழுத்துற மாதிரி அப்படியே எரியுது. கொஞ்சம் நடக்கிறியா? போகலாம். நான் அப்பயே போகலான்னு தானே நின்றுக்கிறேன். நீ தானே நின்றுட்டதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற. யார் ரசிக்கிறது? நீ தான். அம்மா, என் ஆசை அம்மா, கொஞ்சம் கண்ணு மூட, உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். என்னதுடி திரிஷா, அம்மாவுக்கு எதிர தங்கத்தில் நீ எதனா நெக்லஸ் எதுனா வாங்கி வச்சிருக்கியா? என்னடி செல்லம்? இல்லைம்மா, இடுப்புக்கு 1 கிலோ சங்கிலி வாங்கி வச்சிருக்கேன். நீ கண்ணு மூடம்மா. மூட்டை சீக்கிரம் குருடி தங்கம். அம்மா, பெருசா கொடுக்கட்டா சின்னதா கொடுக்கட்டா? பரவாயில்லையே, என் பொண்ணு என் மேலே உசுரே வச்சுன்னு இருக்கா. ஓ, பெருசு வேற சின்னது வேற இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம பெருசே வாங்கிக்கலாம். எப்படியோ தங்க ரேட்டு வேற ஷைனிட்டு ராக்கெட் மாதிரி போகுது. எப்படியோ விற்றுட்டு நம்ம வீடு கட்டின்னு செட்டில் ஆகிடலாம். என்னம்மா யோசிக்கிற? யாராச்சும் சின்னதாக போய் கேட்பாங்க. அம்மாடி த்ரிஷா, அம்மாவுக்கு நீ பெருசே கூட. சரிம்மா. அம்மா, எதுக்கடி அடிச்சே த்ரிஷா? வெறும் அடிக்கிறதோட நிறுத்துன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுமா? விட்டா கொலையே பண்ணுவேன். அவ்வளோ காண்டில் தரேன் நான். இங்கே பார், நடு. அங்கே என் மாமியாரோட நாத்தனார் நிற்கிறா. அவளை போய் இப்போ ஊசி பேத்தணும், சரியா? சரிடி. நடு, கண்ணை தொடச்சிக்கோ, கண்ணில் தண்ணி வருது. வேற எதனா உளறி விட்ட? இல்லை, எது உளர மாட்டேன். கிளியராக பேசிடுமா? சரிடி, வாடி வந்து தொலை. அடி பாவி, பெத்த தாயை அடிக்கிற அவளுக்கு ஆயிட்டாளேவோ. என்ன இவோ இந்த அடி அடிக்கிறாளே. இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். 1000 தான் இருந்தாலும் நம்ம பொண்ணாச்சே, நம்ம புத்தி தானே இருக்கும். என்னம்மா யோசிக்கிற? அது வந்துமா த்ரிஷா, அவங்க நாத்தனாரை போயிட்டு என்ன உசுப்பேத்து விடலான்ட்டு பிளான் போட்டுருந்தம்மா. பார்க்குறவா உன் பிளானை. சரியா மட்டும் உன் பிளான் நடக்கலை. கீழே உனக்கு அந்த பக்கம் இன்னொரு பேண்டேஜ் போட வேண்டியதாக இருக்குமா? போட வச்சுக்கோ. அப்படி ஆத்தே, செஞ்சாலும் செய்வாவோ. கொலகாரி பெத்த கொலகாரி தானடி நீ. என்னதே? ஒன்றும் இல்லை த்ரிஷா, என் செல்லம் இல்லை. வா. வணக்கம்மா, நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் என்ன பெங்களூரா? ஆமாம்மா, ஆமாம் ஆமாம், பெங்களூர் தான். நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேம்மா. ஆமாம்மா, இது யார் உங்கள் பொண்ணா? ஆமாம்மா, இது என் ஒத்த பொண்ணு. ஒரே பொண்ணு, அழகான பொண்ணு. அழகாமா அழகு. அம்மா பேசுமா, என்னம்மா பண்ணுற? இருடி, எடுத்த உடனே ஆரம்பிக்க முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படி போக தான் முடியும். என்னவோ பண்ணி தொலை. ஆமாம்,
நீங்க யாரு? இவ தான் உங்கள் அண்ணியோட மூத்த மருமக. மருமகளா தெரியுமா? நீங்க யாருன்னு தெரியல. நான் த்ரிஷாவோட அம்மாம்மா. ஓ அப்படிங்களா? நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. த்ரிஷாக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இருக்குமா? ஆமாம் ஆமாம். முழுகாம ஆயிட்டு ஒரு வளகாப்போ இல்லை பேர் வைக்கிறதோ இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனோ குழந்தைக்கோ எதனா பண்ணால் அப்பப்போ பார்த்துக்கலாம். இங்கே தான் உங்கள் பொண்ணுக்கு எதுவுமே நல்ல செய்தி இல்லையா? ஏவோ அவளுக்கு மேலே இருக்கிறாளேவோ மா, அத்தை விட்டு வரதான் பேச சொல்லு. இவளுங்க எங்கள் மாமியார் பேசுவாளுங்களான்னு பார்த்தா என்ன பேசுறதுக்கு வந்துக்கிறாங்க போலக்குது இவளுங்க. இருமா த்ரிஷா, கோவப்படாத, நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். இதோ என் அழகான பொண்ணு, சொத்து பத்துக்கு காசு பணத்துக்கு குறைச்சல் இல்லாதவங்க நாங்கள். எங்களெல்லாம் விட்டு இல்லாதவங்களெல்லாம் கட்டிக்கின்னு பாவம் எங்கள் அண்ணன் பசங்க அனுபவிக்குதுங்க. என்ன பண்ணுறது, என் ஒத்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் பசங்களுக்கு வலிக்குது. மூத்தவன் தான் உங்கள் பொண்ணை கட்டிக்கினான்னு பார்த்தோம். சரி சின்னவன் காரத்து கட்டிக்குவான்னு பார்த்தா அவனும் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கட்டிக்கின்னு ஓடி போயிட்டான். என்னவே இருந்தாலும் எல்லாம் எங்கள் அண்ணி கையில் இருக்குது. எங்கள் அண்ணி என்ன எல்லாம் நம்ம பேச்சு கேட்குதா? அதுவும் இல்லாத அவதாரம் ஆடாது அவதாரம். சரி விடுங்க, என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆகி போச்சு, ஆனது ஆகிதான் போவோம். நம்ம என்ன கண்டபடி பேசவா முடியும்? அப்புறம் என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறீங்க? சம்மந்தி உங்களை 4 வாரத்தை கண்டபடி பேசிகிட்டே இருந்தாங்க. அது கடைசியில் பொருசலாக காரில் இருந்துச்சு. சரி உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். நீங்கள் பார்த்தா டென்ஷனில் இருக்கிறீங்க. மா என்னான்னு கேளுமா, அத்தை நம்மளை கண்டபடி இன்னும் பேசிக்கிறாங்க போல இருக்கு. இவங்க ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு வந்துக்கிறாங்க. என்னான்னு கேளுமா, 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டுட்டு போகலாம் அத்தையை. ஆமாண்டி, நீ சொல்கிறது கரெக்ட் தான். இரு என்னான்னு கேட்குறேன். இவகிட்ட நைஸா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மெல்லமாக வீட்டுக்கு போயிடலாம். ஆமாம்மா. மா பத்திக்கிச்சுமா. எண்ணெயை ஊற்று. நீங்கள் சொல்லுங்க ஆண்டி, என்ன சொன்னாங்க எங்கள் அத்தை? போம்மா, நீ வாய் நிறைய அத்தைன்னு மனசார கூப்பிடுற. நீ கூப்பிடுறதுக்கு உங்கள் அத்தை தகுதியானவங்களே இல்லைம்மா. எங்கள் பாரு, நீ எவ்வளோ அழகா மூக்கு மூலியமா அழகாக இருக்க. நான் சொல்கிறதுக்கே வாய் கூசுது. பாவம், நீ மனசை கஷ்டப்படுவியேன்னு பார்க்குறேன். வான விடுமா. ஐயோ, அவெல்லாம் எந்த கஷ்டமும் படமாட்டா, நீங்கள் சொல்லுங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, சொல்கிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னவா இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். பாவம், நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு. அது ஒன்றும் இல்லைங்க. என்ன அழகாக இருக்கிறா இவ, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறா. அவன் கண்ணும் அவன் மூக்கும் மொழியும் முட்டைக்கண்ணி, அதெல்லாம் ஒரு ஆளோ மூஞ்சி. ஏன் புள்ளிக்கு அவளை கட்டி கொடுக்கணுமா? நான் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிறேன். அவள் என் அந்தஸ்துக்கு அவள் ஏன் நீ வச்சாலும் எட்டுவாளாவோ, மானம் கெட்டவோன்னுட்டு கண்டபடி பேசிட்டாங்கம்மா. அது மட்டும் இல்லை, இவளெல்லாம் எவன் கட்டிக்குவான்? ஏதாச்சும் ஒரு 60 வயசு கிழவனை பார்த்து தான் கட்டி வைக்கணும்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா. 1000 தான் இருந்தாலும் இதோ என் பொண்ணு பக்கத்தில் நிற்கிறாளே, நானும் ஒரு பொண்ணு பெற்றவ தான். அந்த கஷ்டம் என்னான்னு எனக்கு தெரியும். அதுதான் நான் மனசு தாங்காமல் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் பொண்ணுக்கு மேலே உங்களுக்கு நிஜமாகவே உண்மையான பாசம் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே என் பொண்ணை யாராச்சும் ஒரு வார்த்தை அப்படி பேசியிருந்தாங்கன்னா அங்கே நிற்க வச்சு, இல்லை இந்த மண்டபத்தில் நிற்க வச்சு 4 வார்த்தை இல்லை 8 வார்த்தை நறுக்கு சுருக்கு முறுக்குன்னுட்டு பச்சை பச்சையாக இல்லை ப்ளூவா வித்தியாசமாக கேட்டிருப்பேன். எங்கள் அண்ணி இந்த வார்த்தை பேசினாலாவோ? என்னம்மா எங்கள் அத்திய அவோ இவன்றீங்க? இங்கே பாருமா, உங்கள் அத்திக்கு நீ மரியாதை கொடு. என் பொண்ணு கண்டபடி பேசிட்டாங்க உங்கள் அத்தை, அதாவது எங்கள் அண்ணி. இப்போ இருக்குது பாரு, அவளுக்கு 4 வார்த்தை அவளை நறுக்குன்னு கேட்கல. நான் எங்கள் அண்ணனுக்கு தங்கச்சியே இல்லை. வாடி, அவளுக்கு இருக்குது இன்னைக்கு. பத்துக்கு சொல்லி த்ரிஷா, ஜாலித்தான்.